எனக்கு கோடிங் தெரியாதுங்க. இல்ல எனக்கு கோடிங்கே வராதுங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. பட் நான் வந்து பிஸ்னஸில வேறு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நான் மார்க்கெட்டிங்கில ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இல்ல நான் வந்து டிசைனிங்கில ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இப்படிலாம் கிடையாது. லைக் ஐடி ஃபீல்டே கிடையாது. நான் சும்மா கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இல்லைனா ஒரு லா ஸ்கூலில் லா படிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து நான் எப்படி டேட்டா சயின்டிஸ்ட்டாவோ டேட்டா அனலிஸ்ட்டாவோ ஸ்விட்ச் பண்ணுறது, எப்படி வந்து இந்த டேட்டா ரேஸில் என்டர் ஆகிறது, எப்படி வந்து ஏஐ ஜாபில் லேண்ட் ஆகிறது, எங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் யாருமே டேட்டா சயின்டிஸ்ட்டாவோ டேட்டா அனலிஸ்ட்டாவோ ஆகவே வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அது கூட கொஞ்சமாக ஏஐ படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஏஐ ஜாப்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இதுதான். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஐயில் இருக்க நான் டெக்னிக்கல், அதாவது நோ கோடிங் ஜாப்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் இருக்கோம் இல்லையா, நாமெல்லாம் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நாம் ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா நாம் எப்படி ஓட்டுறோம், அதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், லைசன்ஸ் எடுத்திருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா ஆனதுக்கப்புறமா அதை நல்லா வந்து ஓட்ட ஆரம்பிப்போம்ல. இந்த சேம் வே ஒரு கார் வந்து தன்னால் ஓடுது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அறிவை வந்து செயற்கையாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காரை வந்து அந்த செல்ஃப் டிரைவிங் காரை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரோபோட்டு இல்லைனா ஒரு காரு அதெல்லாம் தான் ஏஐ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நம்ம சேட் பாட்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க. முன்னாடியில் நமக்கு ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவோம். அந்த ஏஜென்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசி அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுவாப்பில். அவர் எப்படி அதை கரெக்டாக ரிசால்வ் பண்ணாருன்னா அவங்க டீமில் வந்து அதுக்கு அவருக்கு ட்ரைனிங் வச்சு கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் கரெக்டாக பேசி ரிசால்வ் பண்ணுறாப்புல. இப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சேட் பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏஜென்ட்க்கு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த சேட் பாட்டுக்கும் உட்கார வச்சு பழைய டேட்டாவெல்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி அதை ஆன்சர் பண்ணி அதை சால்வ் பண்ணுது. முடியாத பட்சத்தில் லாஸ்ட்டில் ஏஜென்ட் கூட கோர்த்து விட்டுட்டு கழட்டி விட்டுரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த சேட் பாட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபிசிக்கலாக கிடையாது அவங்க, பட் அந்த மாதிரி இருக்கவங்களும் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. எப்படிங்க இன்டெலிஜென்ஸ் வந்தது, நம்ம எப்படி நம்ம நாலேஜை பில்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஸ்கூலுக்கு போகணும், நம்ம மிஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதுலேருந்து நம்ம நாலேஜ் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஏஐ சிஸ்டம்க்கு சொல்லி கொடுக்குற ப்ராசஸை தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. மெஷின் லேர்னிங்னா இயந்திரம் கற்றல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ லேர்னிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி சில மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. அதை வச்சு பழைய டேட்டாவெல்லாம் எடுத்து இந்த அல்காரிதமாக அந்த டேட்டாவில் அப்ளை பண்ணி மெஷினுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்கங்க. இதுக்குள்ளே ஒரு சப்செட் இருக்குது, அதுதான் வந்து டீப் லேர்னிங். ஓகே, ஸோ டீப் லேர்னிங்னா ஆழமாக கற்றல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. சொல்லிக் கொடுக்குறதையே இன்னும் டீப்பாக இறங்கி லேயர் பை லேயராக அட்டை டு அட்டை வந்து படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இறங்கி ஒன்று விடாமல் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கு பேர் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்எல்எம் அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸுங்க. இது வந்து சப்செட் ஆஃப் டீப் லேர்னிங். இதுலேயும் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் இருக்காங்க. பட் இங்கே வந்து இன்னும் பியூட்டி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், என்கோடர், டீகோடர் அப்படின்லாம் நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த சிலந்தி வலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வலை, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய டேட்டா இருக்குல்ல, விக்கிபீடியா, அப்புறம் இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்கிற அந்த டேட்டா செட்ஸ், அது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி இப்போ இருக்க கம்ப்யூட்டிங் பவரில் வந்துட்டு நிறைய ஹார்ட்வேர் யூஸ் பண்ண முடியும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்கச்சக்க டேட்டாவை மொத்தமாக கொண்டு போய் அந்த மாடல் கிட்ட கொடுத்து அதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த மாடல்ஸை வந்து நம்ம காமனாக அதுக்கப்புறமா நம்மள மாதிரி மக்கள் வந்து ஃப்ரீ சோர்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது, சில பெய்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது, எடுத்து நம்ம டாஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. எல்எம்ஸோட வரப்பிரசாதம் தான் இப்போ பேசப்படுற ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ்னா தமிழில் உருவாக்கும் தன்மை கொண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருவாக்கும் தன்மை கொண்ட ஏஐலாம் ஜென் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட சேட் ஜிபிடி தான் ஆக்சுவலி. ஸோ மாடல், லாங்குவேஜ் மாடல் இல்லையா, இங்கிலீஷ் லாங்குவேஜால் பில்ட் பண்ணப்பட்ட இந்த லார்ஜ் மாடலை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாடல்லேருந்து அதுவே அவங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி அது ட்ரெயின் ஆன விதத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுவாகவே ஜென்ரேட் பண்ணி உருவாக்கி வந்து ஆன்சர் பண்ணுது. சேட் ஜிபிடிக்கல் ஏஐ ஜாப்ஸ்க்கு தேவையான ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஷீட்டில் நான் ரிசோர்ஸஸோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன், நான் முன்னாடியே தியரியில் சொன்னது தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஏஐ ப்ராஜெக்டோட லைஃப்
சைக்கிள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏஐ பில்ட் பண்ணோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் பண்ணோம் இல்லையா? ஸோ மெஷின் லேர்னிங்கில் அந்த மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அல்காரிதம்ஸ் இருக்குது. அந்த அல்காரிதம்லாம் வந்து உங்களுக்கு ஓவரலாக என்ன அல்காரிதம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுறப்ப எது பெட்டராக இருக்கும், அவ்வளோ நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்லோலி மூவிங் டு டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ சிம்பிளி ஒரு நியூரல் நெட்வொர்க் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட வேரியேஷன்ஸ், அந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், சிஎன்என் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் எதுக்கு வந்து யார் சூட் ஆவாங்க. ஸோ ஆர்என்என் வந்து டெக்ஸ்ட்டுக்கு, சிஎன்என் வந்து இமேஜ் டேட்டாக்கு நல்லா செட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்யூஷனலாக ஆன்சர் பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வி ஷுட் மூவ் ஆன் டு ஜென்ஏஐ. ஜென்ஏஐயில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆர்கிடெக்சர். ஸோ என்கோடர்னா என்ன, டீகோடர்னா என்ன, இது ஏன் 2 காம்போனண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது, இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், இந்த மாதிரி இன்ட்யூஷனலாக ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ண தெரியணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எல்எல்எம்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்எல்எம்ஸ். தென் அப்புறமா ஜென்ஏஐ, லேங்செயின், ராக், ஏஜென்டிக் ஏஐ, இது எல்லாமே நீங்கள் அப்படியே டே டு டே லைஃப்பில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் சிம்பிள் தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க ரிசோர்ஸஸாக தேடி ஆட் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ தேட். அண்ட் லாஸ்ட்டாக வந்து க்ளவுட் இல்லைனா ப்ராடக்ட்டை டெப்ளாய் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்க்க முடியாது. ஸோ க்ளவுட்னா என்ன, எம்எல்ஏ என்ன மாதிரி க்ளவுட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார் யார், அதை பற்றின ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்டே அப் டு டேட்டாக இருக்கிறதுக்கு வந்து சில பிளாக் போஸ்ட், சில நியூஸ் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், ஓகேவா? ஸோ ஏஐ வந்துருச்சு தெரியும் நமக்கு. ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னா வந்து தயாரிப்பு மேலாளர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்கங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஐடி தான் அப்படின்னு கிடையாது. நமக்கு மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன இயந்திரம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், ஒரு ப்ராடக்ட்னா அது ஏன் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறாங்க, அதை வந்து யாருக்காக பண்ணுறாங்க, எப்படி வந்து பில்ட் பண்ணலாம், அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபைனலி கஸ்டமர் கையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, இதுதான் அந்த ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள். மாதிரி எல்லா ஸ்டேஜஸையுமே வந்து பிளான் பண்ணி மானிட்டர் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ராடக்ட்டில் ஏஐ வந்து இருக்க போகுது. ஸோ அவங்க பில்ட் பண்ண ப்ராடக்ட்டே ஒரு ஏஐ ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் சைக்கிளை நீங்கள் மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான ஸ்கில் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டீம் ஒர்க், அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நிறையா இருக்குது. தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐ ஹவ் ஆடட் சம் ரிசோர்ஸஸ். ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணுற பிளாட்ஃபார்ம், அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணுறது ஜீரா. ஸோ ஜீரான்றது ஒரு சாஃப்ட்வேர். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீமில் வந்து இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 10 பேரோட வேலையையும் டிக்கெட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஜீரா யூஸ் பண்ணுவாங்க. சேம் வே ஆசனா ஒரு ப்ராஜெக்ட்க்கு டிக்கெட்ஸ் கிரியேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு பேசிக்லி. அண்ட் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ், நீங்கள் பில்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்ஸ் கைக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் அனலைஸ் பண்ணல ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிருக்கா, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதுக்கும் வந்து எக்ஸல், கூகுள் அனலிட்டிக்ஸ், மிக்ஸ் பேனல், இதோட ரிசோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ரோட் மேப் டூல்ஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்படியே வந்து இத்தனாம் தேதி டெலிவர் பண்ணுண்டா, இத்தனை மணிக்கு டெலிவர் பண்ணுண்டா, அந்த மாதிரி ரோட் மேப் போடுவீங்கல்ல, அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக வி ஹேவ் சம் டூல்ஸ், அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, போஸ்ட்ஸ், சாம்பிள், மற்ற கம்பெனியில் ஏதாவது ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ், அதெல்லாமே வந்து ரிசோர்ஸஸாக கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர் ரோலுக்கு ஆவரேஜாக வந்து 29 lakhs per annum வந்து கிடைக்குது. அண்ட் இந்தியாவில் வந்து கரண்ட்லி இதுக்கு நிறைய ஓப்பனிங்ஸும் இருக்குது. ஏஐ எத்திக்ஸ் மேனேஜர். ஸோ இந்த எத்திக்ஸ்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சிவாஜி படத்தில் நம்ம தலைவர் சொல்லுவார்ல, ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், தொழில் தர்மம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த ஏஐ எத்திக்ஸ் மேனேஜர் இவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே ஒரு எத்திக்ஸ் மேனேஜர் அப்படின்றவர் யாருன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்லையோ வந்துட்டு எத்திக்கலாக வந்து நடந்துக்கிறாங்களா, லைக் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல் நீதி, நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாத்தையும் வந்து கடைபிடிக்கிறாங்களா, எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரோட விருப்பு வெறுப்புகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்கிறவங்கள தான் வந்து எத்திக்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஏஐ ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஏஐ எத்திக்ஸ் மேனேஜர். ஸோ நம்ம உருவாக்குற அந்த ஏஐ வந்து எத்திக்கலாக இருக்கா, லைக் ரெஸ்பான்சிபிளாக இருக்கா, இதை ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஜாப் தேடும்போது ரெஸ்பான்சிபிள் ஏஐ மேனேஜர் அந்த மாதிரி கூட தேடுங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து பில்ட் பண்ணுறாங்களா, பொறுப்பான ஒரு ஏஐ வந்து உருவாக்குறாங்களா,
ஆல்ரைட். ஸோ ஒரு ஏஐ எத்திக்ஸ் மேனேஜரோட வேலை வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஏஐ ப்ராடக்ட் உருவாக்குறாங்க அப்படின்னா, அதுக்குன்னு சில பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. என்ன மாதிரி கைட்லைன்ஸ், என்ன மாதிரி பாலிசிஸ்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஐ சிஸ்டம் வந்து டேட்டா ப்ரைவசி வந்து வச்சுக்கணும். கஸ்டமரோட டேட்டா வந்து லீக் பண்ணிடக்கூடாது. அவங்களோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் டேட்டா, அந்த மாதிரி டேட்டா ப்ரைவசி கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஏஐ வந்து என்ன சொல்கிறது, வல்கரான கமெண்ட்ஸோ தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸோ வந்து மேக் பண்ணிடக்கூடாது. ஏஐ வந்து எந்த இடத்துலையுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து காமிச்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாகோட இமேஜ் காட்டு அப்படின்னா ஃபாரின் டாக்ஸாக மட்டும் காட்டிட்டு இருக்கக்கூடாது. நம்ம லோக்கல் இந்தியன் டாக்ஸும் கொஞ்சம் காமிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்க போகிறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பாலிசிஸ்னு பேசிக்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். அவங்க வந்து ப்ராடக்ட்டை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிடணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபிஆர் தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக, அந்த டேட்டா ப்ரைவசிக்காகவே. அப்புறம் ஹெச்ஐபிஏஏ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பொதுவாக இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுற கைட்லைன்ஸ். லீக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க சில கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஓஇசிடி ஏஐ பிரின்சிபல்ஸ். யார் இந்த ஓஇசிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஏஐ வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானதாக பண்ணணும் அப்படின்னா இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாத்துக்குமே நான் வந்து ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து நான் முன்னாடி கொடுத்த அந்த ஏஐ ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரைட். ஸோ இந்த ஏஐ எத்திக்ஸ் மேனேஜர் இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 14 lakhs per annum. அண்ட் இதுக்கு வந்து கரண்ட்லி இந்தியாவில் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. சேல்ஸ் மேனேஜர். ஸோ இவர் வந்து சேல்ஸ் மேனேஜர். பேசிக்லி இவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து செல் பண்ணணும், அதோட சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ அதெல்லாமே இவர் பண்ணுவாப்பில். இங்கே வந்து ஏஐ சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறதுனால இவரோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஏஐ ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்கில் செட் பில்ட் பண்ணணும்னா, கம்யூனிகேஷன் வந்து ஒரு பயங்கரமான முக்கியமான ஸ்கில் செட். பேசினா தான் வியாபாரம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு வேணும். நல்லா வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நான் முன்னாடி கொடுத்த அந்த ஏஐ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஏன்னா நீங்கள் விற்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஏஐ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அது எவ்வளோக்கு எவ்வளோ சாத்தியம், அதனால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் பேசி விற்கணும். தேவையில்லாமல் எதையும் கொடுத்து டெக்னிக்கல் டீமாக மாட்டி விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ கரெக்ட். கம்யூனிகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஸ்கில் செட். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்து சிஆர்எம் டூல்ஸ், அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ், ஹப்ஸ்பாட், அதில் எல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வேணும். அண்ட் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது, அதோட ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஏஐ சேல்ஸ் மேனேஜர் ரோலில் சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வித்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு நல்லா தெரியும், அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பிச் பண்ணி யூ ஆர் செல்லிங் சம் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இதில் நான் கொடுத்துருக்க மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் சேல்ஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்கள் ஏஐ நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டேரக்ட்லி ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் தீஸ் ரோல்ஸ். ஸோ இந்த ஏஐ சேல்ஸ் மேனேஜர் ரோலுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs per annum. அண்ட் இதுக்கு இந்தியாவில் கரண்ட்லி நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. நாலாவது நம்ம பார்க்க போகிற ரோல் வந்து ஏஐ யூஐஆர் யூஎக்ஸ் டிசைனர். ஸோ இந்த யூஐஆர் யூஎக்ஸ் டிசைனர்னா யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், இல்லைனா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற யூடியூப், இன்ஸ்டா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ரண்ட் எண்டை டிசைன் பண்ணுறவங்க, அதோட ஐகான்ஸ், அதோட டேக்ஸ், லேபிள்ஸு, ஃபாண்ட்டு, கலரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் யூஐ ஆர் யூஎஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏஐ ரோல் அப்படிங்கிறதுனால ஏஐ ப்ராடக்ட்க்கு நீங்கள் யூஐ வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாசான ரோல் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாட் ஜிபிடிலாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஜிபிடி வெர்ஷன்ஸ் நிறைய இருந்தது. பட் அந்த வெர்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்ஃபேஸ் வந்து கிடையாது. அதனால என்னென்னா, அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அது கூட பேசி அதுக்கிட்ட அந்த ஆன்சர் வாங்கணும். பட் வந்து சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறமா இந்த வேலை வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. யார் வேணால் அவங்க ஃப்ரெண்டு கூட டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி சாட் ஜிபிடி இதுக்கு என்ன வரும், சாட் ஜிபிடி அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டு ஆன்சர் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதோட மாசான விஷயமே அந்த யூஐ தான். அது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப யூசருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அப்படின்றதுனால அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இதை தான் பண்ணணும் பேசிக்லி. அதாவது யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஏஐ ப்ராடக்ட்டை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுமோ அதை வந்து உருவாக்கி தரணும். ஸோ யூஐ யூஎக்ஸ்
யூஎக்ஸ் டிசைனர் ரோலுக்கு தேவையான ஸ்கில் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலி உங்களுக்கு வந்து அந்த டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் டூல்ஸுங்க, இந்த ஃபிக்மா, ஸ்கெட்சு, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அண்ட் இந்த ரோலுக்கு வந்துட்டு ஏஐ பற்றி உங்களுக்கு ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs per annum. அண்ட் இதுக்கு வந்து கரண்ட்லி இந்தியாவில் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. பார்க்க போகிற ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஆர் ஏஐ சொல்யூஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ பொதுவாக கன்சல்டன்ட் அப்படின்னா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலோசகர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க. அதாவது நமக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மற்றவங்களோட இன்புட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றப்ப நம்ம போய் பேசுவோம்ல, ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை அண்ணாக்கிட்டயோ அக்காக்கிட்டயோ பேசுவோம்ல. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டியூட்டோ யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. அதுவே இப்போ ஆல்ரெடி அவங்க ஏஐ வச்சு தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ், அதோட பாட்டில் நெக்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி அவங்களோட வேலை வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து முக்கியமான ஸ்கில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அப் டு டேட்டாக இருக்கணும். புதுசாக வர ஏஐ டூல்ஸ் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் நிறைய பிஸ்னஸஸோட கேஸ் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும். அண்ட் லாஸ்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் கொஞ்சம் டூல்ஸ் வந்து தேவைப்படும். அதோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் இல்லைனா இண்டிவிஜுவலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஐ ஸ்கில்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு ஏஐ பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ரோலுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ரோலுக்கு ஆவரேஜாக நம்ம நாட்டில் வந்து 14 lakhs per annum வந்து கொடுக்குறாங்களாம். அண்ட் இதில் வந்து கரண்ட்லி நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 மட்டும்தான் நான் டெக்னிக்கல் ஏஐ ரோல்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் வந்து நிறைய நான் டெக்னிக்கல் ஏஐ ரோல்ஸ் வந்து இருக்குது. பட் கரண்ட்லி இந்தியாவில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரோல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றப்போ நான் இந்த ஷீட்டில் காமிச்ச அந்த ஏஐ ரிசோர்ஸஸை வச்சு ஏஐ நாலேஜை மட்டும் பில்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரோல் ஓப்பனிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு குட்டி மோட்டிவேஷன் டாக். ஸோ என்னடா இந்த பொண்ணு ஏஐ ப்ராடக்ட் மேனேஜராக சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி கூட இல்லை, ஒரு யூஎக்ஸ் டிசைனருங்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே டிசைனிங்கில் வந்து சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வேணால் வாங்குங்க. பிஹெச்டி இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது, எதுவுமே இல்லை, இட்ஸ் ஓகே. அஸ் லாங் அஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோலை சூஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்க ஸ்கில் செட்டை பில்ட் பண்ணிக்கிறீங்க, அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, கிவ் அப் பண்ணாமல் அப்படின்றப்போ டெஃபினெட்லி யூ கேன் என்டர் இன்டு த ஏஐ ரோல். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் சாருங்க. அவர் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் மெட்டீரியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட், மதுரைக்காரரு. அவர் யூஎஸில் கூகுளுக்கு சிஇஓவாக இருக்கார், ஒன் ஆஃப் த டாப் ஏஐ கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. சரி, நெக்ஸ்ட்டு கேட்பீங்க சுந்தர் யூஎஸில் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹேவ் ஒன் மோர் இந்தியன் எக்ஸாம்பிள் ஆல்சோ. நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார், பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஹோவோட ஃபவுண்டர் அவர் தான். ஜோஹோ வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் கூல் சாஃப்ட்வேர் க்ளவுட் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க கூட ஐடியில் என்டர் ஆகலாம். இப்போ கரண்ட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ கேன் என்டர் திஸ் ஏஐ ஜாப் ரோல்ஸ் ஆல்சோ. ஸோ ஸ்டே மோட்டிவேட்டட், ஸ்டே பாசிட்டிவ். ஸோ ஐ ஹாவ் அ அனௌன்ஸ்மெண்ட் டு மேக். ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தது தான், நீங்கள் ஏதாவது டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்களா, இல்லை 1-to-1 செஷன்ஸ், கரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் நான் நியூ இயர் வந்தோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாத்தையும் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐ ஹேவ் ஓப்பன் தி ஸ்மால் டாப்மெட் அக்கௌண்ட். ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1-to-1 செஷன்ஸ், லைக் உங்கள் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு டேட்டா ஜாப் தேடுறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும், இல்லைனா உங்களோட டேட்டா ஜேர்னியில் எந்த ரோல் நீங்கள் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட நான் டெக்னிக்கல் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.